எனக்கு வந்து பீட்ரூட் அண்ட் கேரட் சாதம் எப்படி பண்ணலாம் ரொம்ப சிம்பிளாக ஈஸியான்னு பார்க்கலாம். இது வந்து இன்க்ரீடியன்ட்ஸு நான் வந்து இப்போ அளவு சொல்ல போகிறேன். இது வந்து பெரிய சைஸு பீட்ரூட் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் 1/2 கப்பு ரைஸ் எடுத்துக்கோங்க. என்ன ரைஸ் ஆனாலும் பரவாயில்ல, நீங்கள் வீட்டில் எது யூஸ் பண்ணுறதோ அதை எடுத்துக்கோங்க 1/2 கப்பு. அப்புறம் 1 கேரட் ஸ்லைசஸ். அப்புறம் இது வந்து 1 டீஸ்பூன், டேபிள் ஸ்பூன் இல்லை, டீஸ்பூன் உப்பு. அப்புறம் 1/2 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர். ஆனியன்ஸு நான் வந்து சாம்பார் ஆனியன்ஸு 3 எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து நார்மல் ஆனியன் கூட ஸ்மாலாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு சின்ன தக்காளி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு 2 கிளாஸ் தண்ணி அளவு போதும். இப்போது ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் வந்து ரைஸு வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் இதில் வந்து பீட்ரூட்டு, கேரட், தக்காளி, வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் வந்து இப்போது 1 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள், 2 கிளாஸ் தண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான ரெசிபி. இப்போ வந்து அந்த ப்ரெஷர் குக்கர் க்ளோஸ் பண்ணி ஸ்டவ் ஆன் பண்ணி அந்த குக்கரை வச்சுக்கோங்க. இது வந்து நமக்கு ஒரு 6 to 8 விசில்ஸ் வந்தால் போதும். நல்லா குக் ஆகிடும். 8 விசில்ஸ்க்கு நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஹெல்தி இது பசங்களுக்கு. ஸோ மந்த்ஸ் பேபிஸ்க்கு வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணி கொடுங்க. ஸோ நல்லாயிருக்கு. இப்போது 8 விசில்ஸ் வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். பீட்ரூட்டு கேரட் வந்து நல்லா குக் ஆகிடுச்சு. ஸோ ரொம்ப சிம்பிளான ரெசிபி. நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள். 1 டேக்கு வந்து இந்த மாதிரி, ஸோ இன்னொரு டேக்கு வந்து நம்ம கேரட், பீன்ஸ், பொட்டேட்டோ அந்த மாதிரி என் வீடியோவில் நிறைய வீடியோஸ் இருக்குது. என்னோடய சேனலுக்குள்ளே போய் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல்.